உங்கள் கிரெடிட் கார்டோட பில்லை நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று டோட்டல் அமௌண்ட் டியூ, இன்னொன்று மினிமம் அமௌண்ட் டியூ. டோட்டல் அமௌண்ட் டியூங்கிறது நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ண ஸ்பென்ஸும் அது போக ஃபீஸ் சார்ஜஸ் வந்துருந்துச்சுன்னா அதுவுமே சேர்த்து இருக்கும். பொதுவாக இந்த டோட்டல் அமௌண்ட் டியூ எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்கள் பில்லில் இந்த மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் ஒரு ரேண்டம் அமௌண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பேங்க் சைடில் ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் கிரெடிட் கார்டோட மினிமம் அமௌண்ட் டியூங்கிறது உங்கள் டோட்டல் அமௌண்ட் டியூலேருந்து 2லேருந்து 10% வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கார்டோட டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து ஒரு 50,000 இருக்குன்னா அதுக்கு நீங்கள் மினிமமாக ஒரு 2%, அதாவது 1000 rupees மட்டும் பே பண்ணால் போதும். இந்த பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் 2லேருந்து 10% வரைக்கும் மாறும். நான் ஒரு கால்குலேஷனுக்காக 2% எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 50,000 பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 1000 மட்டும் பே பண்ணால் போதும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் சப்போஸ் உங்கள் கார்டில் இஎம்ஐ ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இந்த மினிமம் டியூ அமௌண்ட் கூட சேர்த்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கார்டில் இஎம்ஐ ஒரு 2500 இருக்குன்னா அதை நீங்கள் இந்த மினிமம் அமௌண்ட் டியூ 1000 rupees கூட சேர்த்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது போக இந்த இஎம்ஐ நீங்கள் போடும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்திருக்கும் இல்லையா, அதோட டோட்டல் அமௌண்ட்டும் அது போக இந்த இஎம்ஐக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியோட டோட்டல் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இஎம்ஐக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, இந்த கார்டில் உங்களுக்கு எந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆனுவல் ஃபீஸ், ஜாயினிங் ஃபீஸ், கேஷ் வித்ட்ராவல் ஃபீஸ், ஓவர் லிமிட் ஃபீஸ்னு எந்த ஃபீஸ் வந்தாலுமே அதை நீங்கள் 100% வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அது போக இந்த ஃபீஸ்க்கு எல்லாமே ஜிஎஸ்டி எவ்வளோ வருதோ அதையுமே நீங்கள் 100% வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது போக உங்கள் கார்டில் இருக்கிற லிமிட்டை விட அதிகமாக நீங்கள் ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிமிட்டை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பேங்க்குக்கு வருமானம் வரக்கூடிய ஃபீஸ், ஃபைன், சார்ஜஸ் அண்ட் வட்டி எல்லாமே நீங்கள் உடனே கட்டியாகணும். அசலை மட்டும் நீங்கள் பொறுமையாக மாதம் 2% வந்து பே பண்ணிங்கன்னா போதும். அப்போ தான் அடுத்த மாதமும் இதே மாதிரி பேங்க்குக்கு உங்களால் இன்கம் கிடைக்கும். இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ரொம்பவே தெளிவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.